ஜிங்கி ஒரு குட்டி குரங்கு. அது ஒரு பெரிய மாந்தோப்புல வசிச்சுச்சு. கொம்புல இருந்து கொம்புக்கு தாவறதுன்னா ரொம்ப பிடிக்கும். இனிப்பு ஜூசியான மாம்பழங்களை சாப்பிடுதுன்னா அவ்வளவு இஷ்டம். ஜிங்கி ரொம்ப ஆர்வக்கார குரங்கு. எப்போ புதுசா எதையாவது பார்க்கணும்னு நினைக்கும். அடிக்கடி பக்கத்துல இருக்கிற ஊரை பார்க்கும். அங்க இருக்கிற மக்களையும் அவங்க வாழ்க்கையையும் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படும். ஒரு நாள் ஜிங்கி ஊர்ல கலர் கலரா டெக்கரேஷன்ஸ் பார்த்துச்சு. பாட்டு சத்தமும் சிரிப்பு சத்தமும் கேட்டுச்சு. மரத்துல இருந்து மரத்துக்கு தாவி ஊர பக்கம் போச்சு. என்ன நடக்குதுன்னு பார்க்கணும்னு ஆசைப்பட்டது. அது ஹோலி, வண்ணங்களின் திருவிழா. மக்கள் கலர் பொடிகளை தூத்தி விளையாடிட்டு தண்ணி தெளிச்சுட்டு இருந்தாங்க. எல்லாரும் சிரிச்சுட்டோம், ஆடிட்டும் இருந்தாங்க. ஜிங்கி இதெல்லாம் முன்னாடி பார்த்ததே இல்ல. ஜிங்கி சந்தோஷத்துல மரத்துல இருந்து குதிச்சுச்சு. சூட விளையாடும்னு ஆசைப்பட்டுச்சு. கலர்ல விளையாடிட்டு இருந்த குழந்தைங்க சூட்டுத்தட்டுல போய் விழுந்துச்சு. குழந்தைங்க முதல்ல பயந்துட்டாங்க. ஆனா ஜிங்கி நல்ல குரங்கு. அது குட்டி கைய நீட்டி விளையாட சூப்பிடுச்சு. குழந்தைங்க சிரிச்சுட்டு ஜிங்கி மேல கலர் போட ஆரம்பிச்சாங்க. ஜிங்கிக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ அது ஒரு கலர் புல் குரங்கு. ஜிங்கி குழந்தைங்களோட மணிக்கணக்கா விளையாடிச்சு. மாந்தோப்பையே மறந்து போச்சு. கடைசியா விளையாடி முடிச்சப்போ சாயங்காலம் ஆயிடுச்சு. குழந்தைங்க எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. ஜிங்கிக்கு பயமா இருந்துச்சு. இருட்டுல எல்லாமே வித்தியாமா தெரிஞ்சிச்சு. மாந்தோப்புக்கு போற வழி தெரியல. காணாம போயிடுச்சு. ஒரு மரத்துக்கு கீழே உட்கார்ந்து சோகமா தனியா இருக்கிற மாதிரி பீல் பண்ணுச்சு. வீடு அம்மாவும் ரொம்ப நினைவுக்கு வந்தது. இவ்வளவு தூரம் வந்திருக்க கூடாதுன்னு நினைச்சிச்சு. அப்போ ஜிங்கிக்கு ஒரு பழக்கமான சத்தம் கேட்டுச்சு. குரங்களோட சத்தம். மேல பார்த்தா அதுக்கு அம்மா ஒரு மரத்துல இருந்து தாவுறது தெரிஞ்சிச்சு. இவ்வளவு சந்தோஷமா அது எப்பவும் இருந்ததுல. ஜிங்கியோட அம்மா அதை கட்டி பிடிச்சிச்சு. எங்கெங்கயோ தேடிட்டு இருந்துச்சாம். ஜிங்கிக்கு வீட்டுக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. திருவிழாவை பத்தியும் குழந்தைங்களை பத்தியும் அம்மா கிட்ட சொல்லிச்சு. கலர் புல்லா இருக்கிற தன்னோட உடம்பை காமிச்சிச்சு. அம்மா பொறுமையா கேட்டுச்சு. ஜிங்கி சந்தோஷமா இருக்குது நல்லதுதான். ஆனா வீட்டை விட்டு ரொம்ப தூரம் போக கூடாது. காணாம போயிடுவோம். ஜிங்கிக்கு ஒரு பாடம் கிடைச்சிச்சு. அதுக்கு இன்னமும் புதுசா எதையாவது பார்க்கணும்னு ஆசைதான். ஆட்டம் போடுன்னு ஆசைதான். ஆனா அம்மாவையும் வீட்டையும் விட்டு ரொம்ப தூரம் போவே இல்லை.